ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு அடித்தளம் கல்வி. எதிர்காலம் குறித்து குழப்பத்தில் நிற்கும் ஒருவருக்கு அன்னையின் ஒரு வார்த்தை விதியையே மாற்றும் சக்தியாக மாறுகிறது. அந்த அதிசய நிகழ்வனை பற்றி பார்ப்போமா? அம்மாவின் இயக்கத்தில் ஆழ்ந்த பக்தியுடன் செயல்பட்ட சக்தி சிவஞானம். அம்மா தந்த முதல் அருள் வாக்கினை ஒருபோதும் மறக்கவில்லை. மகனே, உன்னை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தப் போகிறேன். உன் மகனுக்கு தொழிற்கல்வியில் இடம் வாங்கி கொடுத்து உயர்கல்வி தருகிறேன். தொழிற்கல்வி என்று எதை குறிப்பிடுகிறார்கள் என்று நினைக்கும் போதே அன்னை, நீ விரும்புகிறபடி மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி கொடுத்து உயர்கல்வி தருகிறேன் என்று கூறினாள். இந்த வாக்கு அவருக்கு மகிழ்ச்சியை தந்தது. அப்போது அவர் மகன் பள்ளியின் இறுதி ஆண்டில் இருந்தான். குடும்பம் முழுவதும் அம்மாவின் வார்த்தைகளில் உறுதியான நம்பிக்கையுடன் இருந்தது. மகன் மேல்நிலை பள்ளியில் நல்ல மதிப்பெண் எடுத்தாலும் அப்போது இருந்த நேர்முக தேர்வு முறையால் மருத்துவ இடம் கிடைக்கவில்லை. பெரிய ஏமாற்றம். அதனால் பாளையங்கோட்டை புனித சேவியர் கல்லூரியில் பயோகெமிஸ்ட்ரி படிக்கச் சேர்ந்தான். ஒவ்வொரு வாரமும் வீட்டிற்கு வரும்போதெல்லாம், என்னப்பா, உங்கள் அம்மா ஏமாற்றி விட்டார்களே என்று சொல்வான். இதனால் மனம் உடைந்த தந்தை அன்னையிடம் அருள் வாக்கு கேட்டார். அப்போது அன்னை கேட்டாள், என்னடா வேண்டும்? அவர் பேசத் தொடங்கும் முன் அன்னை கூறினாள், மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருகிறேன் என்று சொன்னேன். எப்பொழுது வாங்கி தருவாய் என நீ கேட்டாயா? ஓ, இப்படியும் ஒரு கேள்வி கேட்க வேண்டுமோ என்று அவர் புரிந்து கொண்டவுடன், அம்மாவே 3 வருடம் கழித்து வாங்கித் தருகிறேன் என்றாள். காலம் அவ்வாறே நகர்ந்தது. மகன் பட்டப்படிப்பு முடித்து சென்னை லயோலா கல்லூரியில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்ந்தார். அதே நேரத்தில் பட்டதாரிகளுக்கு 100 மருத்துவ இடங்கள் வழங்கும் புதிய முறை வந்தது. நுழைவுத் தேர்வில் 1000 பேருடன் போட்டியிட்டு அவன் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் இடம் பெற்றான். ஆனால் சோதனை இங்கேயும் வந்தது. ராகிங் பிரச்சனையால் 2 நாட்களில் வீட்டிற்கு திரும்பி மருத்துவம் படிக்க விருப்பமில்லை என்றான். அதே நேரத்தில் மும்பையில் உள்ள ஒரு சிறப்பான முதுநிலை படிப்பிற்கான சேர்க்கையும் கிடைத்தது. 600 பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 பேரில் ஒருவராக. மருத்துவத்தை விட்டு விலக கடிதம் கொடுத்தான். இது அம்மாவின் சித்தம் என்று சிவஞானம் வற்புறுத்தினாலும் அவன் உறுதியுடன் விலகல் கடிதத்தை கொடுத்தான். 40,000 அபராதம் செலுத்த தயாரானான். அப்போது டீன் கூறினார், இன்று புதிய உத்தரவு வந்துள்ளது. 40,000 இல்லை, 1,00,000 கட்ட வேண்டும். இன்னும் விலகப் போகிறாயா? அந்த ஒரு தருணமே அவன் வாழ்க்கையை மாற்றியது. அவன் தனது முடிவை மாற்றி மருத்துவ படிப்பை தொடர்ந்தான். தொழிலின் புனிதத்தை குறித்து டீன் அறிவுரை கூறி அவனை மீண்டும் அனுப்பினார். பின்னர் தெரிய வந்த உண்மை என்ன தெரியுமா? அந்த ஆண்டே பட்டதாரிகளுக்கான 100 மருத்துவ இடங்களின் கடைசி ஆண்டு அது. மேலும் அவன் ஒரு நாள் முன்பே விலகல் கடிதம் கொடுத்திருந்தால் மருத்துவத்தை முற்றிலும் விட்டு வெளியேறி இருப்பான். விதி வழி மதி என்பது போல ஒரு மனிதனின் வாழ்க்கையை விதி தன் வழியில் நடத்தும். ஆனால் அம்மாவின் வாக்கு விதியை மாற்றும் சக்தி உடையது. 3 ஆண்டுகள் காத்திருப்பு, வேறு படிப்பில் சென்ற பாதை, மருத்துவத்திலிருந்து விலகும் நிலை, இவை அனைத்தையும் தாண்டி அவளின் அருள் வாக்கு ஒருபோதும் தவறவில்லை. அது அவள் நினைத்தபடி துல்லியமாக நிறைவேறியது. இன்று அந்த மகன் ஒரு மருத்துவராக உயர்ந்து நிற்கிறான். கடலில் விழுந்த துரும்பு என்றாவது ஒரு நாள் கரையை சேர்வது போல என்னையே அடைக்கலமாக வந்து சேர்ந்த உங்களை எல்லாம் கரை சேர்க்காமல் விட்டுவிட மாட்டேன் என்ற அன்னையின் அருள் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல் மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel.
for more inspiring and uplifting videos like this one.